டிசிபி இங்க பிரதமருடைய தமிழ்நாடு வருகை அப்படிங்கிறது வெறும் மக்கள் நல திட்டங்கள் அப்படின்ற அரசு முறை பயணம் மட்டும்தானா? அதன் பின்னணியில் அரசியல் இருக்கா? நிச்சயமா அரசியல் இருக்கு. அதுவும் குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்திக்கிற பொழுது சில விஷயங்களை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அல்லது பிரதமருக்கு சில நடைமுறை சிக்கல்களை சிரமங்களை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். குறிப்பாக கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு குழப்பம், அதில் அவர் ஒரு தெளிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மூலமாக தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி சொன்னாலும் கூட மக்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனால பாஜக மூலமாக அவர் அதை தெளிவுபடுத்தணும். ஒன்று. இரண்டாவது, சமீபத்தில் திரு நயினார் நாகேந்திரன் பேசிய பொழுது எங்களுக்கு இந்த தேர்தலே முக்கியம் இல்லை, 2029 தேர்தல் தான் என்று முழுவதுமாக அவர்கள் விலகி செல்வதும் இந்த கூட்டணிக்கு ஒரு பலகீனப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் அமையும். இல்ல எப்படி விலகி போறாங்கன்னா எதன் அடிப்படையில் சொல்ல? அதாவது எங்களுக்கு இந்த தேர்தலே ஒன்றும் முக்கியம் இல்லை, ஓட்டு போட்டா போடுங்க போடாடி போங்க, ஆட்சி இல்லாமையா கூட்டணி வைப்பாங்க, ஆட்சி வந்தா வருது வராடி போகுது, எங்க இலக்கு 2029 முக்கியம் இல்லாமையா கூட்டணி வைப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கேற்கும்ங்கிற வரையும் சொல்றவங்க அப்ப எப்படி கவனம் செலுத்தாம போவாங்க? அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறது இல்ல, அப்படிப்பட்ட பேச்சுக்கள் இந்த கூட்டணியை பலகீனப்படுத்துகிறது. அதனால அவர்களும் சீட்டு கம்மியா தான் கொடுப்போம், ஆனா நீங்க உற்சாகமா தேர்தல் களத்துல பணியாற்றணும் என்கிற வகையில பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து கூட்டணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தினகரன் இந்த கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இல்லாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு இருந்த கடைசி சந்தர்ப்பம் என்பது பிரதம அமைச்சரை ஒருவேளை இந்த பயணத்தின் பொழுது அவர் சந்திக்க முடிந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித்ஷா இதற்கு முன்பே சொல்லிட்டாரு, உட்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அப்போ கடைசி அடைக்கலம் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரதம அமைச்சர் மட்டும்தான். அப்ப அவர் ஒருவேளை பிரதமரை சந்தித்திருந்தால் மட்டுமே அவருக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கூட்டணியில் அவர் இல்லை என்பது உறுதிப்படுத்த. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, 2024 தேர்தலில் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில நானும் திரு ஓ பன்னீர்செல்வமும் அந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக நாங்க இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். சோ அதன் அடிப்படையில் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சமீபத்திய பேட்டிகளை தெளிவுபடுத்திட்டார்ல. அதாவது தினகரன் தனி கட்சி வச்சிருக்கிறார், அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதில் அதிமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அப்போ ஓபிஎஸ் ஒரு தனி கட்சியை துவக்கினால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்கிற பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதுவரை ஓபிஎஸ் அந்த முடிவுக்கு வரல. அப்படி வராத பட்சத்தில் அவர் தனித்து விடப்படுகிற அல்லது இந்த கூட்டணியில் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த மனஸ்தாபங்கள்ல அவர்களது வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை அடைந்திருக்கிறது. அவர்கள் பெரியவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக ஒரு ஆதரவு நிலைப்பாடாக ஒரு சாயல் தெரிகிறது. அவர் இந்த கூட்டணியில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிக இந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த பலம் மட்டும் திமுக கூட்டணியை சமாளித்து விடுமா? ஒரு 15% எதிர்ப்பு வாக்குகள் என்று அரசாங்கத்தின் மீது டைம் இருக்கு. யார் வருவாங்க? ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், சீமான் இந்த கூட்டணிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீமான் சொல்லுவதை போல அவர் தனித்து களம் இறங்கினால் விஜய் அவர்கள் வருகையால் அதிக சேதாரத்துக்கு உள்ளானது சீமான் அவர்கள். விரைவில் எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்கிறோம் எல்லாம் நடக்கலாம். நீங்க கடைசியில பாருங்க சீமான் இந்த கூட்டணியில இருப்பார். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசலாம். திரு சூர்யா, இங்க இன்று நடைபெற இருக்கக்கூடிய பிரதமர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இடையிலான சந்திப்பு அரசியல் ரீதியா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது கூட்டணி குறித்து 2024 தேர்தல் குறித்து எல்லா விஷயங்களும் வெளிப்படையாகவே இருக்குது. அதாவது 2024 2 பேரும் எப்படி தனித்தனியாக தேர்தலை சந்தித்தோம்,
நிறைய மனஸ்தாபங்கள் இருந்தது, கருத்து பரிமாற்றங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. எங்கள் கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருந்தாங்க, அவர்களுடைய கூட்டணியிலையும் நிறைய கட்சிகள் இருந்தாங்க. இப்போ தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் 12 மாத காலம் இருக்கும்போதே அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்து சென்னையில் அறிவிச்சுட்டு போயிட்டார். இப்போ இன்னும் தெளிவடைய வேண்டிய சில விஷயங்கள்லாம் எல்லா கட்சிகளும் எதன் அடிப்படையில் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றது தான். இப்போ 2024 ஒரு சின்ன கணக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக பாஜக தனித்தனியாக போட்டியிட்டாலும் இந்த 2 கூட்டணிகளையும் இணைத்து திமுகவோடு ஒப்பீடு செய்தால் வெறும் 24 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு. அந்த வெற்றி பெற்ற திமுக அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள். இது நீங்க வந்து இன்னும் டைசெக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66,000 பூத்தில் ஒரு பூத்துக்கு 35 வாக்குகள் விகிதம் தான். அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எப்படி மாறும், ஒரு 5 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறமா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதுவும் சமீபத்தில் கடந்த 2 மாத காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி பேன் அவுட் ஆகும், இது எல்லாத்துக்கும் இன்னும் 10 மாத காலம் இருந்தாலும் இந்த 2 கூட்டணியும், அதாவது 24 தனித்தனியாக போட்டியிட்ட அதிமுக தலைமையிலான கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும் அப்படின்றத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ 2021 தேர்தல் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதே கூட்டணி தேமுதிக மற்றும் தினகரன் இவர்களெல்லாம் வெளியே வைத்து பார்த்தால் கூட 39% வாக்குகள். அப்போ இந்த கூட்டணிக்கு வந்து மக்கள் கிட்ட ஆதரவு இல்லை, பாஜக எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரியாலிட்டியில கிடையாது. வெளியே என்ன வேணாலும் நம்ம பிம்பம் உடைத்துக் கொள்ளலாம். இப்போ 21ல் 39% வாங்கிய கூட்டணியோட தேமுதிகவும் தினகரனும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் இன்னும் சில வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சேர்ந்தால் நிச்சயமாக அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அதுதான் அமித்ஷா திமுகவிற்கு எதிராக கடந்த கால வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் ஆட்சியின் மீதான அதிருப்தியின் அடிப்படையிலும் அது மாறும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு வகையிலான வியூகம். ஆனா கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்றதுல இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எந்த கட்சியும் வரல. நீங்க சொன்ன மாதிரி 24ல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளே நாங்க கூட்டணியில் தொடரும் அப்படிங்கறத தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர வேற யாரும் இன்னும் உறுதிப்படுத்தல. அப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில்னா அதுல இருந்த தேமுதிகவும் பாமகவும் கூட இப்ப கூட்டணிக்கு வரமா இல்லையாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தலங்கிற நிலைமை தானே இருக்கு. அதைத்தான் கேள்விக்குள்ள. உண்மைதான், இப்போ வரைக்கும் யாரும் உறுதி செய்யவில்லை, ஒரே மேடையில எல்லாரும் வரல அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள்ல தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது, ஏன்னா எந்த தேர்தலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக 2011 நடந்த தேர்தல், 2006 எல்லா தேர்தல்கள்லையும் ரொம்ப முன்னாடியே கூட்டணின்றது புதிதாக உருவாகவில்லை. இப்போ காங்கிரஸும் திமுகவும் 2004 கூட்டணியில் இருந்தாங்கன்னா 2006 தொடர்ந்து இருக்கு. இந்த மாதிரி கூட்டணி அமைப்புகள் வருது வந்து இப்போ உதாரணமாக 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி வந்து தேர்தலுக்கு 1.5-2 மாதங்களுக்கு முன்பு தான் அமைந்தது. அதனால இன்னும் லாங் வே டு கோ. நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பார்வை என்னன்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும். அந்த புள்ளியில அனைவருமே எங்களோட சேருவார்கள் விரைவில் அப்படின்ற நம்பிக்கை இருக்கின்றது. பிரதமர் இன்னைக்கு வரக்கூடியதும் எதிர்க்கட்சி தலைவர் பார்ப்பதும் நிச்சயமாக இந்த கூட்டணியில இன்னும் கொஞ்சம் இணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கட்சி ரீதியா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில 24ல் சேர்ந்து பயணித்த டிடிவி தினகரன் அவர் சொன்ன ஒரு கட்சியா வச்சிருக்கிறாரு. திரு ஓ பன்னீர்செல்வமும் கூட சந்திப்பதற்கான ஒரு அனுமதி கேட்டு இன்னும் அதுல முடிவே தெரியல, சந்திக்க போறாரா இல்லையாங்கிறது கூட முடிவு தெரியல. அப்ப பாஜக இந்த அணியில் அவர் தொடர்ந்து பயணிப்பதை விரும்பலன்னு புரிஞ்சுக்கணுமா? அதுதான் நான் சொல்றேனே, இந்த கூட்டணி இறுதி செய்யறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான். எல்லாரையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். திமுகவை வீழ்த்துவது ஒற்றை புள்ளின்னு வரும்போது எல்லா விஷயமும் ஒரே நேரத்தில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு சொல்லிட முடியாது.